வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க. 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்றைய தினம் 24 ஜனவரி 2024 புதன்கிழமை அன்று வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை முதல் தியாகதுருவம் வரை சாலை விரிவாக்க பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மணலூர்பேட்டை பேரூராட்சி நிர்வாக தலைவர் கலந்து கொண்டார். மேலும் பல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள மேமாலூர் மற்றும் செல்லூர் கிராமத்தை இணைக்கும் மேம்பாலம் அமைக்கும் பணியினை ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் பாலம் அமைக்கும் இடத்தினை தேர்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையகரம் கிராமத்தில் பைக் திருடிய நபரினை சின்னசேலம் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து, 2 படுகாயம், போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சஞ்சீவி மருத்துவமனையில் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி மைய துவக்க விழா புதன்கிழமையான நேற்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி 31ஆம் தேதி முன்னாள் படை வீரர்களுக்கு கருத்தரங்கு மற்றும் சிறப்பு குறை கேட்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்காநல்லூரில் முதல்வர் திறந்து வைத்த ஏறு தழுவுதல் அரங்கத்தினை காணொலி காட்சி வாயிலாக பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள உலகங்காத்தான் கிராமத்தின் நுழைவாயில் அருகே உள்ள பாலத்திலிருந்து தவறி விழுந்த நபர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு, போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வெள்ளையூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கொய்யாக்காய் ஏற்றி சென்ற ஈச்சர் லாரியானது சாலை ஓரம் கவிழ்ந்து விபத்து, போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1 கோடி ரூபாய்க்கு தானியங்கள் விற்பனை போனதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரி தகவல் வெளியிட்டுள்ளார். அதிகபட்சமாக உளுந்து ஒரு மூட்டையின் விலை 9,800 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் அவர்களின் மருமகள் இருவரையும் கைது செய்ய கோரி கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டுவதற்கு தாமதமானதால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்றதால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் உள்ள அனைத்து வியாபாரிகள் உடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்து வியாபாரிகளிடம் போலீசார் அறிவுரைகளை வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 24 ஜனவரி 2024 புதன்கிழமையான நேற்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அவர்கள் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகள் தின விழா பேரணியினை கொடியசைத்து திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர். கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள்
2011ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தபோது கட்டப்பட்ட நிழற்குடைகளை அகற்றியதன் காரணமாக தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கள்ளக்குறிச்சி என்ற கிராமத்தில் சுமார் 20 அடி ஆழமுள்ள தரை கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து, வாலிபர் ஒருவர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரையூர் பாளையம் கிராமத்திலிருந்து சென்னை செல்வதற்கு புதிய அரசு பேருந்து வழித்தடத்தினை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இந்திலியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கலமருதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆவண அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. இதனை போலீசார் நேரில் சென்று விசாரித்தனர். இந்த நிகழ்வு நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தென் கீரனூர் கிராமத்தில் உள்ள டெக்ரோ மர சிற்ப கலை சிறுதொழில் மைய கட்டிடத்தில் மர சிற்பம் செதுக்குதல் பயிற்சிக்கான பட்டறை துவக்க விழா நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேறின. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.